சவுக்கு சங்கருடைய தாயார் மருத்துவ உதவிக்காக இடைக்கால ஜாமீன் வேணும், என் மகனுக்கு மருத்துவ சிகிச்சை தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அவங்க ஜாமீன் அப்ளை பண்றாங்க. அந்த அடிப்படையில இடைக்கால ஜாமீன் கொடுக்குறாங்க. என்னன்னா, வழக்கு சம்பந்தமா எதுவும் பேசக்கூடாது, நீங்க குற்றவாளிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜி இதெல்லாம் பாயிண்ட் அவுட் பண்ணி ஜாமீன் கொடுக்குறாரு. சவுக்கு சங்கர் வெளியே வரான். வெளியே வந்தவன் சும்மா இல்லாம திரும்ப கண்டினியூஸா வீடியோ போடுறது, பல விஷயங்களை பேசுறது, இப்படியான செயல்களை ஈடுபடுறப்ப காவல்துறை என்ன பண்ணுதுன்னா, கோர்ட்ல போயிட்டு ஒரு அபிடவிட் தாக்கல் பண்ணுது. இந்த மாதிரிங்க மருத்துவ சிகிச்சைக்காக தான் வரேன்னு சொல்லிட்டு வந்தாரு. ஆனா இப்ப டெய்லி 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசி இவர் இது வீடியோ போட்டுட்டு இருக்காரு. இவர் ட்ரீட்மெண்ட் போற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை அதிகாரிகளை மிரட்டுகிறார். அவங்கள குற்றம் சாட்டி சாட்சிகளை கலைக்கின்ற முயற்சியிலும் ஈடுபடுறாரு வீடியோலயே. அதாவது த்ரெட்டனிங் பண்றாரு. இந்த வழக்கு சம்பந்தமா பேசுறாருங்கிற அடிப்படையில காவல்துறை ஒரு அபிடவிட் தாக்கல் பண்றாங்க. அதன் அடிப்படையில ஜட்ஜஸ் இவரு வேல்முருகன் அவர்களும் ஜோதிராமன் கொண்ட பெஞ்ச் என்ன பண்ணுது அப்படின்னா, அதாவது ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய மருத்துவ குழுவினரினுடைய தலைமையில சவுக்கு சங்கருடைய உடலை இது பரிசோதனை பண்ணுங்க, அது அதன் அடிப்படையில எனக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க. அவங்களும் அதன் அடிப்படையில அவருடைய உடலை ஃபுல்லா சவுக்கு சங்கருடைய உடலை பரிசோதனை செஞ்சுட்டு அவங்க கொடுக்குற ரிப்போர்ட் என்னன்னா, அதாவது இவர் ஜாமீன் எடுத்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிற அளவுக்கு இவருக்கு ஒண்ணும் இல்ல, இவர் நல்லாதான் இருக்காரு, ஹெல்த்தியா தான் இருக்காரு அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் கோர்ட்டுக்கு கொடுக்குறாங்க. இவருக்கு வழங்கப்பட்டிருந்த அந்த இடைக்கால ஜாமீனுக்கான நேரமும் முடியுது. இவங்க ஜட்ஜி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க காவல்துறையை அவரை கைது பண்ணி ப்ரொசீட் பண்ணுங்க, சட்டத்தின்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கடந்த மார்ச் 25. ஆமாங்க. இந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னா, சவுக்கு சங்கர் என்ன ஆயிடுறான்னா, தலைமறைவாயிடுறான். தலைமறைவாயிட்டு நீதிமன்றத்தினுடைய விதிகளை மீறி இவன் வீடியோ பேசுறது, வழக்கு சம்பந்தமா பேசுறது, அதெல்லாம் தாண்டி ட்விட்டர்ல போடுறான், நான் குஜராத்ல இருக்கேன், என்னைய ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா கண்ட்ரோல்ல வைக்க சொல்லி பாதுகாத்து வச்சிருக்காரு, முடிஞ்சா என்னைய புடிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் வராம எப்படி திமுக கூட்டணியை ஒழிச்சிருவேன், முடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை கண்டினியூஸா இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு போலீஸ் நீதிமன்றத்துக்கும் நீதிபதிகளுக்கும் மறைமுகமாக காவல்துறைக்கு நேரடியாக சவால் விட்டுட்டு சேலஞ்ச் கொடுத்துட்டு இருந்தான். இதன் அடிப்படையில காவல்துறை இன்னைக்கு அவனை ஆந்திராவில ஒரு லாட்ஜில அவனையும் அவனுடைய தோழியான மாலதி அவர்களையும் 2 பேரையும் புடனிலே அடிச்சு கைது பண்ணி சென்னைக்கு கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆமா, இதுக்கு இடையில நீங்க குறிப்பிட்ட மாதிரிதான் நீதிபதி வேல்முருகன் ஜோதிராமன் அமர்வுல நீங்க இந்த வழக்கை விசாரிக்க கூடாது அப்படின்னு சவுக்கு சங்கர் வழக்கறிஞர் போய் சொல்றாரு. அப்ப நீதிபதி மிக காட்டமா வேல்முருகன் சொல்லிடுறாரு, நீ என்னையும் பிளாக்மெயில் பண்ண முடியாது அப்படின்னு ஓபன் கோர்ட்லயே சொல்றாரு. அதற்கு பிறகுதான் இவர் தலைமறைவாகி அவருடைய ஜாமீன் பீரியட் முடிந்த பிறகுதான் இவ்வளவு செஞ்சிருக்கிறாரு. இப்ப இன்றைக்கு சிக்கி இருக்கிறாரு.